உடலுறவு எவ்வளவு நேரம் வைக்கலாம் அப்படிங்கிற காமனான கொஸ்டின் என்கிட்ட வருது. இப்போ IELT டைம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் முந்தைய வீடியோவில். இன்ட்ராவஜினல் எஜாகுலேட்டரி லேட்டன்சி டைம். ஆண் உறுப்பு பெண் உறுப்புல நுழைந்ததுக்கு பிறகு விந்து வெளிப்படுதலுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் தான் IELT டைம். அது வந்து நார்மல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க, 3ல இருந்து 13 நிமிடங்கள் வரை. இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் பிரித்து சொல்லணும்னா 2 நிமிடங்கள் அல்லது அதுக்கு குறைவாக இருந்ததுன்னா ரொம்ப ஷார்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். 3 to 7 நிமிடங்கள் இருந்துன்னா அடிக்குவேட் போதுமானதுன்னு சொல்லலாம். 7ல இருந்து 13 நிமிடங்கள் வரைன்னா ஆசைப்படுறது டிசைரபிள் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் வந்து 10 நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து 30 நிமிடங்கள் வரை நீடிக்குதுன்னா ரொம்ப டூ லாங், அந்த உடலுறவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் உச்சக்கட்ட அடையறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்கன்னா 3 to 7 மினிட்ஸ். அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் 11 நிமிடங்கள்ல இருந்து 14 நிமிடங்கள் வரை வந்து டைம் எடுத்துக்கிறாங்க உச்சக்கட்ட அடைதலை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காமனா ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா எல்லாமே ஆண்களுக்கு வந்து உச்சக்கட்ட அடையும் நேரம் வந்து லெஸ் தென் 7 மினிட்ஸ், 7 நிமிடங்களுக்கு குறைவா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இதை நீங்க வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான். பட் உடலுறவுக்கான நேரத்தை வந்து யாரும் டிஃபைன் பண்ண முடியாது. இவ்வளவு நேரம் தான் நீங்க வச்சுக்கணும், இவ்வளவு நேரம் தான் நீங்க நீடிக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. நோ ஃபிக்ஸட் டைம். அது ஒவ்வொரு கப்பலுக்கும் இது வேறுபடுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு.